நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜல்வா வெப்சைட்ஸ் பர்சன்ட்ல வெளிவந்த சாத்திரன்னு சொல்லிட்டு எபிசோடு 3 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த பூக்கடைக்காரர் தாங்க காட்டுறாங்க. இவரோட பேர் ராமையாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்த அவங்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அட அப்பா நீங்க கடைக்கு போலியா, நீங்க கடைக்கு போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரிம்மா சொல்லிட்டு இவர் எழுந்திருப்பாரா. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரிங்கப்பா நீங்க கடைக்கு போங்க, நான் உங்களுக்கு சாப்பாடும் அதுக்கப்புறம் சாம்பாரும் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் வேணாமா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணோம்னா அவ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவ தனக்கு தானே பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வீட்டுக்கு வருவானா, அங்க பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் செம ஹார்ட்டாவே இருப்பாங்க. இவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, இங்க பாத்தியா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி கேட்கும் போது, நீங்க வந்துட்டீங்களா அதுக்குள்ளேயே அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் உனக்காக உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவ கேட்பா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு நைட்டு நம்ம செம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க மனைவிய கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன் உண்மையுமே செம ஆட்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு நைட்டியை போட்டுட்டு அவங்க பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, வாங்கிட்டு வந்த அந்த ரோஜா பூ எல்லாத்தையும் அவங்க மேல தெளிச்சுட்டு அவளை செம்மையா வர்ணிச்சுட்டு அவ காலில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போயிட்டு அவர் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இப்படியே கார்த்தி அவனோட மனைவி நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தோன்னா ஜன்னல் பக்கத்துல நம்ம பார்பர் இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோ, அவன் என்ன பண்ணுவானா இதெல்லாம் உள்ள பார்த்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பா. என்ஜாய் பண்ணவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு தன்னுடைய மொபைல் எடுத்து இப்ப அங்க உள்ள நடக்கிற அந்த மேட்டர் சீன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு செம்மையா மூட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா அந்த ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம நாளைக்கு இந்த மூவியை நம்ம கார்த்தி என்னோட பொண்டாட்டிட்ட காட்டி அவங்களையும் நம்ம மேட்டர் பண்ண வேண்டியதுதான், ஒரே சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா உள்ள மேட்டர் பண்ணி முடிச்சிருவாருங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம குஞ்சனும் சரளா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப சரளா கேட்பாங்கன்னா, என்ன குஞ்சன் சைலண்டா இருக்க, எதுவும் பேச மாட்டேற, அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசுறதுக்கு ஒரு டாபிக் இல்லையே அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு சரளா என்ன சொல்லுவானா, நேத்து எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு தெரியுமா, ரோஜா பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்து வேற லெவல அமுக்கலப்படுத்திட்டாரு, நைட் எல்லாமே அவர் என்னை விடவே இல்லை, சும்மா விடிய விடிய வச்சு மேட்டர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு இவங்க வீட்டுல நடந்தது எல்லாமே அந்த குஞ்சன்ட்ட சொல்லிட்டே இருக்கும் போது இதை கேட்ட குஞ்சனும் சேமையா சிரிச்சிட்டு இருப்பாளா. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த பூக்கடைக்கார அவங்களுடைய பொண்ணு அங்க வராங்க. வந்தவரு இவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு, அட 2 பொண்ணுங்க இங்கதான் இருக்கீங்களா மகளே, இவ குஞ்சன் அவளோட பேர் சரளா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அவர் அறிமுகப்படுத்துறாரு. அப்படி அறிமுகப்படுத்தும் போது இப்ப அந்த பொண்ணு வணக்கம் வைக்குமா. உடனே சரளா என்ன கேட்பாங்கன்னா, நீ வந்து கோமல் தானே, உன்னை பார்த்து ரொம்ப நாளாவது, சின்ன வயசுல பார்த்தேன், பார்த்ததுக்கு இப்ப வளர்ந்துட்ட வேற, நான் நினைக்கிறேன் உனக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் நீ வந்திருக்க ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரளா கேட்கும் போது அதுக்கு கோமலும் ஆமான்றாங்க, எனக்கு ஒரு மாசம் லீவ் விட்டுருக்காங்க, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு சரளா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ ஃப்ரீயா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த கோமலும் சரின்னு சொல்லிடுறாளா. சொன்னவ இப்ப நம்ம குஞ்சனை பார்த்துட்டு, ஆமா நீங்க ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம குஞ்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவா எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. சரிக்கா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரத்துல தலைவலி சரியாயிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த பூக்கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, சரி ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க 2 பேரும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பொண்ணை அழைச்சிட்டு அவர் அங்கிருந்து போறாருங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம குஞ்சன் என்ன கேட்பாங்கன்னா, சரி மீதி கதை சொல்லு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கப்புறம் என்ன அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன் அப்படி சொல்லும் போது இப்ப குஞ்சன் என்ன சொல்லணும்னா, சரி நான் வீட்டுக்கு போறேன், ஏன்னா எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன சொல்லுவானா, நீ ஏன் தனியா தூங்குற, அதான் என் வீடு இருக்கு இல்லையா அங்க வந்துரு, நம்ம ஒன்னாவே தூங்குவோம், எங்க வீட்டுக்காரும் அப்பப்ப வெளியே போயிடுவாரு, நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சிரிப்பாளா. இப்ப சரளா என்ன சொல்லுவானா, இப்ப வந்தாலே கோமல் அவளை பத்தியா நல்லா பெருசு பெருசா வச்சிருக்கா அப்படி சொல்லும் போது அதுக்கு குஞ்சன் என்ன சொல்லனா, சி அப்படி பேசாத, அவ சின்ன பொண்ணு அப்படி சொல்லும் போது அவ சின்ன பொண்ணு தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா அவளை பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவளை பத்தி இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம முடிவெட்டுற கடைக்காரன் என்ன பண்ணுவானா, அவனுடைய கடை வத்தி காட்டிட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு நம்ம கோமல் அங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவளை பார்த்த உடனே இவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஆஹா யாரா இந்த பொண்ணு, பாக்கிறதுக்கு புதுசா இருக்கா, பார்க்க
மாதுளம்பழம் மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த கோமல் என்ன பண்ணோம்னா அவளுடைய பூ கடைக்கு போவாங்க. அங்க பார்த்தனா அந்த குலாப் இருப்பானா அவன் என்ன பண்ணுவானா அங்க இருக்கிற பூக்கெல்லாம் தண்ணி தெளிக்கும் போது இவன் மேல பட்டுருமா. உடனே கோமல் என்ன சொல்லுவானா அடே குலாப் தண்ணி கொஞ்சம் பார்த்து தெளிக்க வேண்டித்தானே மேல எல்லாம் படுது அப்படி சொல்லும் போது நான் பூ மேல பார்த்து தான் தெளிச்சேன், நீயும் ஒரு பூ தானே அதான் உன் மேல பட்டுடுச்சு அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அவளும் சிரிப்பாளா. உடனே இவனு புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவளை லைட்டா ஃபிளவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் காமெடியா பேசிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது இதே டைமுக்கு அந்த முடிவெற்றவன் என்ன பண்ணோம்னா தூரத்துல இருந்து இவங்க 2 பேர் பேசுறத பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இவன் பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த கடைக்கு நம்ம கோமலுடைய அப்பா வராருங்க. வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா கோமல் போன வேலை முடிஞ்சிச்சு, சரி குலாப் நீ என்ன பண்றா கடையை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா, வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடையில வந்து படுத்துக்கோ அப்படி சொல்லும் போது அதுக்கு கோமல் என்ன சொல்லுவானா ஏன்பா வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்கே அங்கேயே வந்து படுக்கட்டுமே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்ப நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும், சரி கடையை சாத்திட்டு சீக்கிரமா வா அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. போனதுக்கு அப்புறம் இந்த முடி வெட்டுவன் என்ன பண்ணுவானா அந்த இடத்துல நின்றுட்டு என்ன சொல்லுவானா இன்னைக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு மட்டும் நான் அவளை அடையலனா என்னோட பேரு பிரிஜு கிடையாது அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி எந்த சீன் கட் பண்ணனா இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த பூக்கடைக்காரங்க வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா அந்த பூக்கடைக்காரன் அவங்க பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த குலாப் இருக்கான் இல்லையா இவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்ப அந்த குலாப் என்ன கேட்பானா கோமல்ஜி நீங்க சாப்பாடு ரொம்ப அருமையா செய்றீங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் செய்ய மாட்டா ஏன்னா அவ என்னோட பொண்ணாச்சே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவ என்ன கேட்பானா ஆமா நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க ஆனா நீங்க இந்த பூ கடையில இதே மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் செய்றீங்களே எனக்கு இது புரிய மாட்டேங்குது என்ன விஷயம் அப்படின்னு இவ கேக்குறா. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கிராமத்தை விட்டு போகாத, அது மட்டும் இல்லாத ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல தானே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாத எனக்கு வெளியூர்ல போய் வேலை செய்யறதோட இந்த கிராமத்துல இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். சரிப்பா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. ஆமா இந்த கிராமத்துல உங்களுக்கு அப்படி என்னதான் பிடிச்சிருக்கு நீங்க இங்க இருக்கிறதுக்கு இப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவ கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா அதான் நீ இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவ்வளவு வைக்கப்படுவாளா. உடனே இவன் என்ன சொல்லுவானா சரி சீக்கிரமா சாப்பிட ஆறிட போகுது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த முடி வெட்டுறவன் உட்காந்துட்டு அந்த மொபைல்ல இருக்க படத்தை பார்த்துட்டு நாளைக்கு அந்த ராமன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சன் கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கணும், அவளை அப்படியே குதிரை மாதிரி ஆக்கி அவ மேல ஏறி சவாரி பண்ணணும் டிக்டாக் டிக்டாக் டிக்டாக்னு இப்படி சவாரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சித்ரா வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு சும்மா பாடி மசாஜ் பண்ணி அவ கூட பண்ற மேட்டர் சீன்ஸும் சும்மா சூப்பராகவே இருக்கணும். சித்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த கோமல்கிட்ட வருவோம், கோமலையும் விடக்கூடாது அவ கூடயும் நம்ம ஏதாச்சும் பண்ணி அவ கூடயும் மேட்டர் பண்ணணும் அப்படின்னு இவன் அவனுக்கு அவனே பேசிட்டே இருக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் அவளோட பெட்ரூம்ல ரொம்ப சீரியஸாவே குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருப்பாங்க. அவ இப்படி குறுக்க நெடுக்க நடந்துட்டு என்ன யோசிக்கிறானா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல, இந்த சர்ஜு எப்படி எங்களுடைய மேட்டர் படத்தை எடுத்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டே இருக்கா. இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவருடைய கணவர் வராருங்க. வந்தவரு கொஞ்சம் கூட போது இவங்களும் டப்புன்னு சுயநிலை வருவாங்களா. ஆமா என்ன யோசிக்கிற அப்படி சொல்லி கேட்கும் போது நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆமா இது என்ன பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சிருக்கீங்க காட்டுங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் நான் சொல்லுவானா சேச்சே எதுவுமே இல்லையே அப்படி சொல்லும் போது இல்ல நீங்க ஏதோ பின்னாடி வச்சிருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா சரி நீ முதல்ல கண்ணை மூடு அப்படின்னு சொல்லும் போது ஆமா எதுக்கு நான் கண்ணை மூடணும் அப்படி சொல்லி இவ கேப்பா. நீ முதல்ல கண்ணை மூடு அப்பதான் நான் உனக்கு காட்டுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்ப அவ கண்ணை மூடுவாங்க. இப்ப இவன் என்ன பண்ணனா அவன் பையில இருந்து ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க. இப்ப அந்த கண்ணை வந்து பார்த்த உடனே அட இது சூப்பராகவே இருக்கு, இந்த குர்தா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு அப்படி சொல்லும் போது சரி முதல்ல சீக்கிரமா சாரியை கழட்டிட்டு இதை போடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சே இப்போ உங்க முன்னாடி எப்படிங்க இதை போட முடியும், முதல்ல நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்களுக்காக ரெடியா இருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ் அப் ஆயிட போயிடுவாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டு வருவாங்க, பாக்கிறதுக்கு செமாட்டாவே இருப்பாங்க. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை பின் பக்கமா கட்டி பிடிச்சி செம்மையா கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இதனோட 3rd எபிசோடு முடிச்சிருப்பாங்க. சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சரளாவை தாங்க காட்டுவாங்க. அவ என்ன பண்ணுவானா வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த முடி வெட்டுறோம் வராங்க. வந்தவன் என்ன பண்ணோன்னா அட அண்ணி வணக்கம், ஆமா என்ன இந்த காய்கறி இவ்வளவு வீட்டா இருக்கு இதை ஒண்டியா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அது ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அட என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு இவன் சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சேச்சா அதெல்லாம் வேணா நானே தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் நீ நான் அந்த பக்கம் தான் வரேன் நான் தூக்கிட்டு வரேன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப இவன் பொறுமையா நடந்து போவாங்களா. இப்படி நடந்து போகும்போது இப்ப இவன் என்ன
பண்ணுனா பின்பக்கமா நின்று அவன் மொபைல் எடுத்து இப்ப அவங்க வச்சுக்கிற வீடியோ எடுத்து கையில வச்சுப்பாங்க. உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆமா எதுக்காக நீ நிக்கிற, வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ உங்களுக்கு ஒண்ணு காட்டணும், நம்ம சக்தி அண்ணனும் நீங்களும் நடிச்ச படம் செம்மையா இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணுவானா அந்த மொபைல்ல இருக்கிற வீடியோ பிளே பண்ணி காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வீடியோவை ஒழுங்கா இதை இப்ப டெலீட் பண்ணு, இல்லனா இங்க நடக்கிறதே வேற பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ அவனை செம்மையா மிரட்டுவாங்க. அடே அண்ணி எதுக்காக கோவப்படுறீங்க, நான் என்ன உங்களுடைய எதிரியா, இல்ல நான் உங்களோட நண்பன், நீங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணு நீங்க என் வீட்டுக்கு வாங்க, இல்லனா நான் உங்க வீட்டுக்கு வரேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ பத்தி பேசி இதுக்கான முடிவு எடுப்போம் அப்படின்னு இவன் சொல்றான். இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னோட எலும்பெல்லாம் உடைச்சிருவான் பாத்துக்கோ அப்படின்னு இவன் மிரட்டுறான். அப்படியே அப்பனா உன்னை நினைச்சு பாருங்க, இந்த வீடியோ இந்த ஊர்ல இருக்கிறவங்க நான் காட்டிட்டேன்னா அப்போ உங்களை ரோட்ல பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட எண்ணெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, சொல்லுங்க இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட இதை காட்டவா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ இந்த வீடியோ டெலீட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அவனும் கண்டிப்பா நான் இந்த வீடியோ டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவனு சொல்லிடுறான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த காய்கறி பைய வாங்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம குலாப் என்ன பண்ணோம்னா உட்காந்து பாடிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு கோமல் வராங்க. அவ அப்படி போகும்போது, அடே கோமல் ஏமா நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவ்வளவுதான் இங்கிருந்து கிளம்புறேன், கொஞ்சம் கிராமத்தெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லும் போது, ஆமா எப்ப நீ வருவ அப்படி சொல்லி கேட்கும்போது, திரும்பவுமா நாளை மறுநாள்ல வந்துருவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், ஆமா ஏன் கேட்கற அப்படின்னு இவ கேட்பாளா. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன், நானும் உனக்கு கம்பெனி கொடுக்க வரவா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல சரி என் கூட வா அப்படி சொல்லிட்டு இப்ப இவனும் அவனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் அங்கிருந்து போவாங்களா. இப்படி போகும்போது இப்ப அங்க பதுங்கி இருந்த அந்த பார்பர் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இருப்பான். இப்ப இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம குஞ்சன் வீட்டுல பார்த்தோன்னா குஞ்சன் அங்க இருக்கிற துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வராரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஊருக்கு போயிட்டு எப்படியும் ஒரு 2-3 நாள்ல வந்துருவேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இரு அப்படி சொல்லும் போது அதுக்கு குஞ்சன் என்ன சொல்லுவானா, நான் இந்த வீட்டுல தனியா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒண்ணு நான் சரளா இங்க கூப்பிடுறேன், அப்படி இல்லைன்னா நான் போய் சரளா வீட்டுல இருக்கேன், எனக்கு இங்க இருந்தனா உங்க ஞாபகம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு அப்படி சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம குஞ்சனுக்கு ஒரு கால் வருதுங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த சர்ஜு தாங்க. அந்த நம்பரை பார்த்தோன்னே நம்ம குஞ்சனும் கொஞ்சம் யோசிப்பாளா, இது எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப தயக்கத்தோட இப்ப அந்த கால் அட்டன் பண்றா. என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் சர்ஜு பேசுறேன், நான் உனக்கு கேள்விப்பட்டேன் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாராமே, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வரவா அப்படி சொல்லி இவன் கேட்கறான். ஆனா அவங்க அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே இப்ப இவன் என்ன கேட்பானா, அந்த வீடியோ டெலீட் பண்ணணும் இல்லையா, சோ வீட்டுக்கு வந்தா முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு காலை கட் பண்ணிட்டு, ஆஹா இன்னைக்கு அண்ணி வீட்டுல போயிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்க வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப இங்க பார்த்தனா நம்ம ஹீரோனே அவனை அசிங்கமா திட்டிட்டு கர்மம் பிடிச்சவன் நம்ம கூட இருக்கிறதுக்காகவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், என்ன பண்றதுனே தெரியல, வாயை மூடிட்டு நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படி சொல்லி விட வேண்டியதுதான் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம குலாபும் நம்ம கோமலும் நடந்து வந்துட்டே இருக்கும் போது குலாபம் என்ன சொல்லனா, ரொம்ப நாள் ஆச்சு உன் கூட எதுவுமே மனசு விட்டு பேசி அப்படி சொல்லி வந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த பார்பர் வராங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, நம்ம குலாபை பார்த்துட்டு, ஆமா எப்படி இருக்கீங்க 2 பேரும், உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ரொம்ப சூப்பராவும் இருக்கீங்க, சரி ஓகே ஆமா 2 பேரும் வரீங்களா என் வீட்டுக்கு லெஸ்ஸி குடிச்சிட்டு வரலாம் அப்படி சொல்லும் போது அதுக்கு கோமல் என்ன சொல்லுவானா, இல்ல வேணாம் அப்படி சொல்லுவா. அதுக்கு அந்த பார்பர் என்ன சொன்னானா, என்ன குலாப் சொல்ல வேண்டியது தானே, சும்மா லெஸ்ஸி தானே சாப்பிட்டு வந்துடலாமே அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த குலாப் என்ன சொல்லுவானா, அதான் கூப்பிடாரு இல்லையா, வெரி லெஸ்ஸி தானே, நம்ம குடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான லெஸ்ஸி எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்கு போனவன் என்ன பண்ணானா, மோர்ல இப்ப இவங்க 2 பேருக்கும் மட்டும் மயக்க மருந்து கலந்து எடுத்து வருவாங்க. எடுத்துட்டு வந்தவன் இந்தாங்க குடிங்க அப்படி சொல்லி கொடுக்கும்போது இப்ப அவங்க 2 பேரும் எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் இவனு குடிச்சிட்டு, இருங்க நான் கொஞ்சம் உப்பு மட்டும் எடுத்துட்டு வரேன் உங்களுக்காக அப்படி சொல்லிட்டு இப்ப உள்ள போவாங்க. இங்க பார்த்தனா குடிச்ச 2 பேரும் மயக்கப்பட்டு அதே இடத்துல விழுந்துருவாங்களா. இப்ப உள்ள போனவன் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அவங்களுடைய துணியெல்லாம் கட்டிட்டு ஒருத்தங்க மேல ஒருத்தவங்களை படுக்க வச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப இவன் என்ன பண்ணா, அவங்க பக்கத்திலே அப்படியே மயக்கப்பட்டு படுக்கிற மாதிரி படுத்துப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு எழுந்து என்னாச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப பக்கத்துல இருந்த குலாபை எழுப்புவாங்க. குலாபு எழுந்துட்டு என்னாச்சு நம்மளுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது பக்கத்துல அந்த பிரிஜு மயக்கப்பட்டு படுத்துக்கிற மாதிரி படுத்திருப்பானா. உடனே அவனையும் இவங்க தட்டி எழுப்பாங்க. பிரிஜு எழுந்துரு என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி அவனை எழுப்பினதுக்கு அப்புறம் இப்ப அவனும் மயக்கப்பட்டு எழுந்திருக்க மாதிரி எழுந்திருப்பாங்க. என்னாச்சு நான் ரொம்ப நேரமா தூங்கிட்டேன் போல அப்படி சொல்லும் போது இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, நான் நினைக்கிறேன் அந்த லெஸ்ஸி குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம
எல்லாமே மயக்கப்பட்டு விழுந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த பிரிட்ஜ் என்ன சொல்லணும், ஆமா எனக்கு என்ன தோணுது, அந்த லெசில அந்த கடைக்காரன் ஏதோ போதை பொருள் போட்டான் போல, எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரம் போலாம், எங்க அப்பா வேற எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணனா படுத்துட்டு செம்மையா சிரிப்பாங்க. கோமல் உன்னோடைய படமும் என்கிட்ட மாட்டிக்கிச்சு, இதுக்கப்புறம் உன்னையும் நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம குஞ்சனா அவங்களோட ஃப்ரெண்டு பெட்ல படுத்துட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி யோசிக்கும் போது இப்ப குஞ்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படி சொல்லும் போது அப்ப அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், சரி முதல்ல நீ சொல்லிடு அப்படின்னு குஞ்சன் சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, நானும் சக்தி ஒன்னா இருக்கும் போது அந்த பிரிட்ஜ் இருக்கான் இல்லையா, அவன் அதை வீடியோவா எடுத்து வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றா, என் கூட மேட்டர் பண்ணிட்டேன்னா அந்த வீடியோ டெலீட் பண்றேன்னு சொல்றான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், ஓ அப்படியா, உனக்கு என்ன நடந்ததோ அதே தான் எனக்கும் நடந்திருக்கு, இப்ப அவனை என்னையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், என் கூட படுத்தா அவன் டப்புன்னு அந்த வீடியோ டெலீட் பண்றதா சொல்லியிருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப நம்ம கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, சரி விடு, எதுக்காக அந்த நாயை பத்தி நினைச்சிட்டு நம்மளுடைய நைட்டு வீணாக்கணும், நம்ம இன்னைக்கு நைட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு இதை பத்தி யோசிப்போம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ற சீன்ஸ் ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் நல்லா ஹார்ட்டா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம கோமல் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து அந்த பார்பர் என்ன சொல்றாருன்னா, கோமல் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி ஆமா, எங்க குலாபும் உங்க அப்பாவும் கடையில ஆளை காணும் அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேரும் கடைக்கு கொஞ்சம் ஜாமா அவங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. சரி என்னோட வீட்டுக்கும் கொஞ்சம் நீங்க தனியா வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்கும் அவன் வீட்டுக்கு தனியா வரணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களுக்காக நான் உங்க படம் ஒண்ணு வச்சிருக்கேன் அதை காட்டதான், இது என்னோட படமா அப்படின்னு இவ கேட்கிறா. ஒரு நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அன்னைக்கு எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அவள்கிட்ட காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே அவள் ஷாக் ஆயிட்டு, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுவும் பண்ணல, நடந்தது தான் நான் காட்டியிருக்கேன், நான் சொல்றது கேளு, நீ மட்டும் இன்னைக்கு என் கூட வந்தனா இந்த வீடியோலாம் நான் டெலீட் பண்ணிடுவேன், அப்படி இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் நான் காட்டிடுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சேச்சா அப்படிலாம் பண்ணாத, நீ சொல்ற மாதிரி நான் வரேன் அப்படின்னு அவ சொல்லிடுவாங்க. அவனும் சரி ஓகே நான் உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணனா, ஐயோ நான் ஏதோ தப்பு பண்றேன் போலயே, நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன், இந்த போட்டோ மட்டும் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டானா என்னோட பேரு எங்க அப்பா பேரு சுத்தமா நாரிடும், இப்ப இந்த நாயை நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க நின்னுட்டு தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம கோமல் என்ன பண்ணோம்னா, அவ கார்டன்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க, இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே அழுதுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சனும் அவங்களோட ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா பேசிட்டே வருவாங்க. பேசிட்டே வந்தவங்க கோமல் உட்காந்து அழுது இருக்கிறத பார்த்துட்டு, அட கோமல் இங்க என்ன பண்ற, ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கோமல் என்ன சொல்லுவானா, இதே மாதிரி என்னோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் எங்களையும் அதே மாதிரி தான் பிளாக்மெயில் பண்றான், நீ அழுவாத, கண்டிப்பா நம்ம இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம குஞ்சனை தாங்க காட்டுறாங்க. குஞ்சன் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி ஓகே வேற வழி இல்ல, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இவனுக்கு போன் பண்ணி வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணி அவ என்ன சொல்லுவா, இதே மாதிரி எங்க வீட்டுக்காரர் இல்ல, சோ இன்னைக்கு நான் வரேன், நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்னோட வீடியோ நீ டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லுவா, கண்டிப்பா நான் சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம், சரி ஓகே நான் இன்னைக்கு நைட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. இப்ப கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணானா, வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேக்குதுங்க. யார் அது கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு இவன் போய் ஓபன் பண்ணுவானா. ஓபன் பண்ணா உள்ள இருந்து வேற யாரும் இல்லங்க, நம்ம குஞ்சன் தான் வருவாங்க. குஞ்சன் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா இன்னைக்கு செம்மையா மேட்டர் பண்ண போறோம் அப்படின்னு அவன் நினைக்கும் போது இப்ப குஞ்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், பத்தாதுக்கு நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட, இப்ப இருக்கிற வெறிக்கு நான் உன் கூட செம்மையா மேட்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அவசரப்படுற, கொஞ்ச நேரம் பொறுமையாரு, கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடும் போது இவன் யோசிப்பான், யாரை இவ கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தனா இப்ப கதவு திறந்துட்டு அந்த கோமலும் அதுக்கப்புறம் நம்ம குஞ்சனோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் ஒரு போலீஸும் உள்ள வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே இவன் மிரண்டு போயிடுவாங்க. ஏன்டா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றியா, கிளம்புடா மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சத்தம் போடும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, ஐயோ அன்னிங்களா என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு முகத்துல தெரியாம பண்ணிட்டேன், என்ன தயவு செய்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன அவனை காப்பாத்துது, வா உன்னை மாமியார் வீட்டுல வச்சு நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா அவனை அடிச்சு இழுத்துட்டு போவாரு. அக்கா நல்ல வேளை என்னோட மானத்தை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட மானம் மட்டும் இல்ல எங்களோட மானம் தான், ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பயம் இல்லாத இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இதுடன் விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.